மத்தேயு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். எதனால் அவர்களுக்கு அந்த ஆச்சரியம் வந்தது? நீங்கள் அந்த வேத பகுதியை பார்த்தால் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை அந்நாட்களில் தாவீதின் குமாரன் என்று அழைத்தார்கள். தாவீது யார் என்பது நமக்கு தெரியும். அவர் யூதா கோத்திரத்தை சார்ந்த இஸ்ரவேலின் இரண்டாவது ராஜா. முதல் ராஜா சவுல், இரண்டாவது ராஜா தாவீது. தாவீது ராஜாவின் காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொற்காலம் என்று அறியப்பட்டது. ஆகவே அவர் வழியிலே மேசியா வருவார் என்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்தபடியினால் தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை அழைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை இன்னும் சில இடங்களில் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கண் தெரியாத மனிதர்கள் அழைத்ததை நீங்கள் பார்க்கலாம். தாவீதின் குமாரன் என்கிற இந்த அடைமொழியை, இந்த பட்டப்பெயரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரா என்று பார்த்தால் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் மத்தேயு நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை பாருங்கள். நான் வாசிக்க கேட்ட வேத பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரத்தில் பல கேள்விகள் ஆண்டவரிடம் கேட்கப்பட்டன. அந்த நேரத்தில் ஆண்டவரும் வேதபாரகர் பரிசேயரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 41வது வசனம். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். உடனே அவர்களும் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுகிறார் பாருங்கள். அதற்கவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறதே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்று ஒரு கேள்வியை வைத்தார். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, சங்கீதங்களின் புத்தகம் 110வது சங்கீதம் 110வது சங்கீதத்தின் முதல் வசனத்தை பாருங்கள். 110ஆம் சங்கீதம் முதல் வசனம். இது தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். இந்த சங்கீதத்தை எழுதியவர் தாவீது. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. கர்த்தர் என்று அவர் குறிப்பிடுவது பிதாவை, என் ஆண்டவர் என்று குறிப்பிடுவது கிறிஸ்துவை. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை அவர் ஆண்டவர் என்று அறிக்கை செய்கின்றார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பரிசேயரிடத்தில் ஒரு கேள்வியாக வைத்தார். தாவீது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க எப்படி தாவீதுக்கு அவர் குமாரனாக இருக்க முடியும்? அன்பானவர்களே, பல நேரங்களில் பேச்சு வழக்கில் இருக்கிற நிறைய விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானவைகளாக இருக்க முடியும். அதுபோலத்தான் இந்த விஷயமும். ஆனால் அதே 110ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி மிக சிறப்பான ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மெல்கிசேதேக்கு யாருன்னு பார்க்கணும்.
மெல்கிசேதேக்கு என்பவர் யார்? அவருக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவை நிகராக்கலாம்? மெல்கிசேதேக்கு என்பவர் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் சொத்துக்களை எல்லாம் ராஜாக்கள் சிறைப்பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களை மீட்பதற்காக தன்னோடு இருந்த வேலையாட்களை எல்லாம் திரட்டி கொண்டு ஆபிரகாம் போர் செய்து தன்னுடைய சகோதரன் மகனாகிய லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் மீட்டு ரட்சித்து திரும்ப கொண்டு வரார். வருகிற வழியிலே தேவனுடைய ஆசாரியனும் சாலேமின் ராஜாவுமான மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்து அவரை ஆசீர்வதிக்கிறார். அந்த மெல்கிசேதேக்கு தேவனுடைய ஆசாரியன், அவர் சாலேமின் ராஜா, அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அந்த மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்து காணிக்கை கொடுத்தார். மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் என்கின்ற அந்த உண்மையின் பொருள் என்ன? அதை குறித்து நாம் தியானிக்கும்போது பல ஆச்சரியமான விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கின்றன. தாவீதே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமையின்படியானவர். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தெளிவாக படிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் பல வசனங்கள் மெல்கிசேதேக்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு சொல்லுகிறது. அதைத்தான் தாவீதும் சொல்லுகிறார். ஆபிரகாம் இருந்த காலம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த காலம். அந்த காலத்தில் தான் அவர் மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு தேவனுடைய ஆசாரியன், அவர் நீதியின் ராஜா, அதாவது நீதி உள்ள ஒரு மனிதர், சமாதானத்தை விரும்புகின்ற ஒரு மனிதர். நீதியும் சமாதானமும் யாருடைய குணம் என்று நீங்கள் பார்த்தால், யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை நாம் கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று அவர் சொல்லிக்கொண்டே வரும்போது, அடுத்த வசனத்தை பாருங்கள். அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் உள்ள தெய்வம். சத்தியம் என்றால் என்ன? நீதி தவறாத ஒரு நெறிமுறை. கிருபை என்றால் என்ன? இரக்கம். இந்த இரண்டையும் நீங்கள் ஒருவரிடத்திலே பார்ப்பது மிக கஷ்டமான ஒரு காரியம். நீதி செய்வது நியாயாதிபதி, அதாவது நீதிபதி நீதி செய்வார். நமக்காக பரிந்து பேசுவது, இரக்கமுள்ளவராய் நமக்காக பரிந்து பேசுகிறவர் யார்? வக்கீல். 2 பேரும் ஒரு ஆளாக இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே இந்த 2 பேரும் ஒருவராக இணைந்து வருகிறார்கள். அதை சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனத்திலும் சொல்லியிருக்கிறது, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று. ஆகவே இந்த சாலேமின் ராஜாவும் ஆசாரியருமாய் இருக்கிற மெல்கிசேதேக்கு எந்தெந்த குணங்களை உடையவராக இருந்தாரோ அதே குணங்களை இயேசு கிறிஸ்துவும் உடையவராக இருக்கிறார். ஆகவே தான் மெல்கிசேதேக்கை இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக எபிரேயர் நிறுவ ஆக்கியோனும் சொல்லுகிறார். பாருங்கள், இருவரிடத்தில் இருக்கிற ஒற்றுமைகளில் சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 7:3. இவன் என்று சொல்லுவது மெல்கிசேதேக்கை. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுமுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றைக்கும் ஆசாரியராக நிலைத்திருக்கிறான். இந்த மெல்கிசேதேக்கை பற்றிய வம்ச வரலாறு எதுவுமே கிடையாது. அவருடைய தந்தையை பற்றி தெரியாது, அவருடைய தாயை பற்றியும் தெரியாது. தந்தையும் தாயும் இல்லாத ஒரு மனிதர்.
இந்த குணம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை யார்? யோசேப்பு என்று சொன்னால் அவர் வளர்ப்பு தந்தை. இயேசு கிறிஸ்துவுக்கு தாயார் யார்? அவர் ஸ்திரீயின் வித்து, அவருடைய கர்ப்பத்திலே பிறந்தார், அவ்வளோதான். ஆகவே எப்படி மெல்கிசேதேக்கு தந்தையும் தாயும் இல்லாத ஒரு வம்ச வரிசையில் சொல்லப்படுகிறாரோ அதுபோல இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று எபிரேயர் நிருப ஆக்கியோன் விளக்குகிறார். இன்னொன்றை பாருங்கள், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியினால் தசமப்பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமப்பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளை என்னவென்றால், லேவி கோத்திரத்தின் மக்கள் இஸ்ரவேலருக்கு ஆசாரியர்களாக ஊழியம் செய்வார்கள். அவர்கள் ஆசாரியர்களாக ஊழியம் செய்கிறபடியினால் அவர்களுக்கு என்று இஸ்ரவேலிலே சுதந்திரம் இல்லை, சொத்து கிடையாது. அப்படியானால் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்றால், ஆலயத்துக்கு வருகிற மக்கள் தசமப்பாக காணிக்கையை கொடுப்பார்கள். அந்த காணிக்கையை லேவியின் கோத்திரத்தார் தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அந்த காலத்தின் நியதி. ஆகவே இந்த லேவியார் ஆபிரகாமின் வம்சத்திலே வந்தவர். ஆபிரகாமுடைய மகன் யார்? ஈசாக்கு. ஈசாக்கின் பிள்ளைகள் யாரெல்லாம்? ஏசா, யாக்கோபு. அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அதில் ஒருத்தர் தான் யார்? லேவி. இந்த லேவிக்குத்தான் எல்லாரும் தசமபாகம் கொடுக்க வேண்டும். இப்போ பாருங்கள், லேவியினுடைய தந்தையின் தந்தையின் தந்தை மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுக்கிறார். அதைத்தான் இந்த எபிரேயர் வாக்கியம் சொல்லுகிறார். அன்றைக்கே லேவி கோத்திரத்தின் மக்கள் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ யார் பெரியவர்? கொடுக்கிறவன் பெரியவரா? வாங்குகிறவர் பெரியவரா? வாங்குகிறவர் தானே பெரியவர். இங்கே இயேசு கிறிஸ்துவை மெல்கிசேதேக்கு ஒப்பிடும்போது அதே ஆசாரியத்துவ தன்மை உடையவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு ஒப்புமையை பாருங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 7, 16, 17. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராயிராமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். எப்படி லேவி கோத்திரம் ஆசாரியத்துவ ஊழியத்தை பெற்றது? நியாயப்பிரமாணத்தின் வழியாக பெற்றது. நியாயப்பிரமாணம் மோசையின் வழியாக கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின்படி பெற்ற ஆசாரியத்துவத்தை விட அதற்கு முன்னாலே வந்த மெல்கிசேதேக்கு பெற்ற ஆசாரியத்துவம் எவ்வளவு பிரதானமாக இருக்கிறதோ அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம் பிரதானமானது என்று நாம் பார்க்கின்றோம். ஆசாரியத்துவம் என்பது என்ன? ஒரு ஆசாரியனுடைய பணி என்றால் என்ன? அந்த ஆசாரியன் ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பலி செலுத்துவான். அதை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் 26, 28, 26 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு, அதாவது பாவிகளிடமிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவரும் ஆகிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அங்கே இருக்கின்ற பிரதான ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று பலியை செலுத்துவார்கள், ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்திக்காக. அவ்வாறு அவர்கள் பலி செலுத்தும் போது தங்களுக்காகவும் அவர்கள் பலி செலுத்த வேண்டும். ஆனால் இந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறைமையின்படி வந்த இயேசு கிறிஸ்து தனக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதவர். பலி என்பது அந்த காலத்தில் ஜனங்கள் ஒவ்வொரு வருஷமும் செலுத்துவாங்க. ஒவ்வொரு ஆண்டிலும் தங்களுடைய பாவ நிவாரணத்துக்காக பலி செலுத்துவார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த பிறகு
அவர் தம்மைத்தாமே ஒரே தரம் பலியிட்டார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். இனி பலிகள் வேண்டுவதில்லை. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனென்றால் தம்மை தாமே பலியிட்டதினால் இதை ஒரே தரம் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய பலி என்பது முழு மனுக்குலத்துக்குமானது. ஒரே தரம் பலியிடப்படுவது. அந்த பலியின் மூலமாக முழுமையான ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த பலியை செலுத்தினவர் யார்? இயேசு கிறிஸ்து. பலியானவர் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த பலியை ஏற்றுக்கொண்டவர் யார்? அவரும் இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அன்பானவர்களே, இந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தை பற்றி அந்த சம்பவம் ரொம்ப ருசிகரமான ஒரு வேத பகுதி. நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து ஆதியாகமத்தில் இருக்கிற அந்த பகுதியையும் எபிரேயர் நிருபத்திலே நிருப ஆய்க்கியோன் எழுதியிருக்கிற பகுதிகளையும் நீங்கள் வரிசையாக வாசித்தால் இந்த ஆழமான ஒரு உண்மை நமக்கு புலப்படும். மெல்கிசேதேக்கின் முக்கியமான 2 அம்சங்கள். ஒன்று, அவர் ஆசாரியன். ஆசாரியன் என்றால் நமக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று, மெல்கிசேதேக்கின் குணம் என்ன? அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை தருகின்ற தெய்வம். நீதி உள்ள ஆண்டவர் நீதி செய்ய வேண்டும். அதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதுக்கு முன்னால் நமக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்காக முழுமையான ஆக்கினையை தம்மேல் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் என்பது, இயேசு கிறிஸ்து நமக்காக நிறைவேற்றி வைத்திருக்கிற ரட்சிப்பு என்பது, அவர் தம்முடைய சொந்த சரீரத்தை தாமே பலியிட்டதினால். அவரை யாரும் பிடித்து சிலுவையிலே அறைந்து கொன்றுவிட முடியாது. ஒரு கடவுளை பிடித்து மனிதர்கள் சிலுவையிலே அறைந்து கொல்ல முடியும் என்றால் அவர் கடவுளாக இருக்கவும் முடியாது. யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களில் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை யாரும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அதை நானே கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார் என்றால் நமக்காக தம்மை தாமே பலி கொடுத்த ஒரு ஆசாரியர். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளுவோம். இந்த உண்மையின் வழியாக கிடைக்கின்ற ரட்சிப்பையும் நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம்.